பணத்தை சேமிக்கிறது பாதுகாப்பு இல்லை. அதுதான் நிறைய பேர் செய்கிற பெரிய தவறு. அர்ஜுன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ரொம்ப புத்திசாலி. தன்னோட எதிர்காலத்தை பற்றி நிறைய கனவுகள் வச்சுருந்தான். ஒரு நாள் அதை பற்றி அவன் தாத்தா மோகன் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ, பணத்தை சேமிக்காதே, இந்த வார்த்தைகள் தான் அவன் தாத்தா முதல்ல அவன்கிட்ட சொன்னது. அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் எல்லாரும் சொல்கிறது ஒன்று தான், பணத்தை சேமிச்சு வை, எதிர்காலத்துக்காக சேமிச்சு வை. ஆனால் நீங்கள் என்ன தாத்தா ஆப்போசிட்டாக சொல்கிறீங்கன்னு குழப்பத்தோடு அவன் தாத்தாவை கேட்டான். ஆனால் அவனுடைய தாத்தா அவனை பார்த்து சிரிச்சார். அந்த சிரிப்பு வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை பார்த்த ஒரு சிரிப்பு. அவர் மெதுவாக சொன்னார், பணத்தை வெறுமனை சேமிக்காத, பணம் வளர்றதுக்கு அதுக்கு கற்றுக்கொடு. அர்ஜுனுக்கு எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. என்னோட கதையை இப்போ உனக்கு சொல்கிறேன் கேளு, அதுக்கப்புறம் உனக்கு இதுக்கான அர்த்தம் புரியும்னு அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை மெல்ல சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சின்ன சிட்டியில் மோகன் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் வேலை பார்த்த இடம் ஒரு ஃபேக்ட்ரி. அங்கே வேலை நேரம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ வேலை இருக்கும். ஆனாலும் அவர் ஒரு நாள் கூட என்னடா வாழ்க்கை இதுன்னு புலம்பவே மாட்டார், கம்ப்ளைண்ட் பண்ணவும் மாட்டார். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கைக்கு வந்த உடனே அவர் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பெருமை வரும். நான் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக செய்யலை, நான் ரைட் ட்ராக்ல தான் போயிட்டுருக்கேன்னு அவர் தனக்கு தானே சொல்லிக்குவார். அதே சமயத்தில் மாதம் தன்னோட சம்பளத்திலேருந்து ஒரு கணிசமான தொகையை ஒதுக்கி சேர்த்துக்கிட்டே வந்தார். மீதி பணத்தில் குடும்பத்தை ரொம்ப சிக்கனமாக நடத்தினார். ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு கூட ஸ்வீட்ஸோ புது ட்ரெஸ்ஸோ வாங்கவே மாட்டார். அந்த அளவுக்கு பணத்தை ரொம்ப சிக்கனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் செலவு பண்ணார். அவர் வாழ்க்கை முழுசும் சேவிங்ஸை சுற்றி மட்டுமே நகர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அவரோட ஒரே எண்ணம் சேமிப்பு, செலவு மட்டும்தான். அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் சேர்த்து வச்ச பணத்தை மெதுவாக எண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பார். பணத்தை கண்ணால் பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பாதுகாப்பு உணர்வை அவருக்கு கொடுத்துச்சு. இதையெல்லாம் ஒரு ஸ்டீல் பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டினதும் அப்பா இப்போ எல்லாமே சேஃப்னு அவர் மனசு கொஞ்சம் அமைதியாகும். அந்த பெட்டி தான் அவர் எதிர்காலத்துக்கான பாதுகாப்புன்னு நினச்சி பெருமூச்சு விட்டுக்குவார். அவர் மனைவி இப்படி வாழ்க்கையே சேஃப்னு ஒரு வேர்டுக்குள்ளே அடக்கி வச்சிருக்காருன்னு நினச்சி எப்போ தான் லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு கேட்கலான்னு தோணும். ஆனாலும் கேட்க மாட்டாங்க. வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சமைச்சாங்க. அவங்களும் ரொம்ப சிக்கனமாக பிளான் பண்ணி குடும்பத்தை நடத்தினாங்க. சில வருஷங்களுக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு. ஒரு நாள் ஃபேக்ட்ரிக்கு திடீர்னு மிஷின்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி வர வச்சுருந்தாங்க. அதனால மேனுவல் வேலைகள் தேவையில்லாமல் போச்சு. ஸோ வேலையாட்களை குறைக்க ஆரம்பித்தாங்க. மோகன்கிட்டையும் ரொம்ப கூலாக இனி உங்கள் வேலை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. மோகனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. வேற கம்பெனியில் போய் வேலை தேடுற வயசும் இல்லை. இருந்தாலும் அவர் சேர்த்து வச்ச பணத்தை நினைக்கையில் அது அவருக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. ஒரு பாதுகாப்பான உணர்வோட வீடு திரும்பினார். தான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செய்ய ஆரம்பித்தார். நாட்கள் போச்சு, வாரங்கள் ஆச்சு. சேர்த்து வச்ச பணம் சாப்பாடு, மெடிசின், கரண்ட் பில் எல்லாத்துக்கும் செலவாகிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாமே விலையும் உயர்ந்துருந்துச்சு. முதல்ல ஒரு மாதத்துக்கு தேவையான பணம் இப்போ 2 வாரங்களுக்கு தான் பத்துச்சு. அவர் சேர்த்து வச்சிருந்த பணம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிச்சு. மோகனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்காலத்தை நினச்சி பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் மோகன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு நோக்கமே இல்லாமல் பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தால் பணம் சத்தமே இல்லாமல் கரைஞ்சு போயிடும்னு. வாழ்க்கை திரும்ப ஒரு பெரிய பாரமாக அவருக்கு தெரிஞ்சிச்சு. தன்னோட எதிர்காலத்தை பற்றி யோசிச்சபடியே ஒரு நாள் சாயந்தரம் அவர் வீட்டுக்கு வெளியே அமைதியாக உட்காந்துருந்தார். அக்கம் பக்கத்து மக்கள் நடந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் காய்கறி விற்றுக்கிட்டு போனார், இன்னொருத்தர் பால் விற்றுக்கிட்டு போனார், இன்னொருத்தர் பழங்கள் விற்றுக்கிட்டு போனார். அவங்க முகத்தில் அவங்க எதிர்காலத்தை பற்றின பயம் இல்லாததையும் ஒரு அமைதி இருக்கிறதையும் அவர் கவனிச்சார். அப்பதான் அவருக்கு ஒரு சின்ன யோசனை ஒன்று வந்துச்சு. அந்த யோசனை அவர் வாழ்க்கையே முழுக்க மாற்ற போகிற யோசனை. எப்பவுமே யோசனைகள் விதைகள் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் யோசனை மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்தும் போது தான் அந்த விதைகள் பெரிய மரமாக வளரும். அதனால உடனே செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணார். அவர் மனைவியை பார்த்து கேட்டார், நம்ம கோழிகள் வாங்கினா எப்படி இருக்கும்? இதுக்காகவே இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அவருடைய மனைவி உடனே ஓகே சொல்லிட்டாங்க. சேமிச்சு வச்சிருந்த பணத்தில் ஒரு சின்ன தொகையில் சில கோழி குஞ்சுகளை வாங்கினாங்க.
அந்த கோழி குஞ்சுகள் வளர்ந்து பெருசாச்சு. கொஞ்ச நாள்ல முட்டையும் போட ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு முட்டை கிடைச்சது, அப்புறம் 2 முட்டைகள் கிடைச்சது. சில முட்டைகளை சாப்பிட்டாங்க, பல முட்டைகளை வித்தாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் வந்து முட்டைகள் வாங்க ஆரம்பிச்சாங்க. அவர் சின்ன நோட்ல கணக்கு எழுத ஆரம்பிச்சாரு. வரவையும் செலவையும் ஒப்பிட்டு பார்த்தாரு. வர்ற லாபத்துல இன்னொரு கோழி வாங்கினாரு. அப்புறம் 2 கோழிகள். மெதுவா கோழிகளோட எண்ணிக்கை வளர்ந்துச்சு. அது ஒரு சின்ன கோழி பண்ணையா மாறுச்சு. மெதுவா பணம் வளர ஆரம்பிச்சிச்சு. மோகனுடைய மனசுல நம்பிக்கையும் வளர ஆரம்பிச்சிச்சு. இப்பதான் சேஃப் அப்படின்ற வார்த்தையோட உண்மையான அர்த்தமும் மோகனுக்கு புரிஞ்சுது. தன்னோட எதிர்காலத்தை பத்தின பயம் குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவர் ஒரு முட்டையை கையில எடுத்து காமிச்சு தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு, இந்த ஒரு முட்டை நாம சேர்த்து வச்ச அவ்வளவு பணத்தை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. செலவு செய்ய செய்ய பணம் தீந்து போயிடும், பணத்தோட மதிப்பும் குறையும். ஆனா பணத்தை சரியா பயன்படுத்தினா அது உயிர் மாதிரி வளரும். நான் ஒரு முக்கியமான பாடம் கத்துக்கிட்டேன். பணத்தை வெறுமனை சேமிக்காத, அதை வளரவை. அதுதான் அந்த உண்மையான சேஃப். அந்த நாள்ல இருந்து அவர் எல்லாருக்கும் இதே தான் சொன்னாரு. சேமிப்புங்கிறது கையில தண்ணீரை பிடிச்சு வைக்கிற மாதிரி தான், மெதுவா வழிஞ்சு போயிடும். ஆனா பணத்தை எதுலையாவது முதலீடு பண்ணும்போது அது சின்னதா இருந்தாலும் மெல்ல வளர ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள்ல அந்த பணம் பெரிய தொகையா மாறும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை பாடம்னு அவருடைய பேரன் அர்ஜுனுக்கு தன்னோட பிளாஷ்பேக்கை ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லி முடிச்சாரு. இன்னைக்கு நான் உங்ககிட்டயும் இதே தான் சொல்றேன். பணத்தை சேமிக்காதீங்க, எதுலையாவது முதலீடு செய்யுங்க. உங்க பணத்தை வளர வைங்க. சேமிக்கிறது மட்டும் பாதுகாப்பு இல்லை, அதை வளர வைக்கிறது தான் உண்மையான பாதுகாப்பு. ஒரு சின்ன ஆரம்பம் கூட உங்களுடைய வாழ்க்கையை பிரமிக்க வைக்கிற வகையில மாற்றும். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனல் இவால்வ் வித் ட்விங்கிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.